கைஸ் போன எபிசோட்ல எல்லா மாஸ்டர்ஸுமே அவங்களுக்கான செர்வன்ஸை சம்மன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ சம்மன் பண்ணும்போது எதிர்பார்த்தது ஒன்றாவும் நாங்கள் நடந்தது வேற ஒரு விஷயமாவும் இருந்திருக்கோம். அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓகே, கதைக்குள்ள போயிடலாமா? இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல வேவர் வந்து ஒரு மரத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சிருந்து ஒரு ஸ்டோரை பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் அந்த ஸ்டோரோட கேட்டை உடைச்சு ரைடர் உள்ள இருந்து வெளியே வருவானா. உள்ள போனதே ஒரு புக் எடுத்துட்டு வரதுக்காக தான் போயிருப்பான். அப்பதான் வேவர் ரைடரை பார்த்து, எதுக்கு இப்படி ஷட்டரை உடைச்சிட்டு இருக்கேன், பட்ட ஸ்பிரிட் ஃபார்ம் எடுத்து உள்ள போயிட்டு வெளியே வர வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸ்பிரிட் ஃபார்ம் எடுத்திருந்தா இந்த புக்கெல்லாம் என்னால கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லுவானா. இதெல்லாம் பார்த்துட்டு வேவரும் ஓவர ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பானா. இப்ப எதுக்கு நீ நான் வந்து ஒரு திருட மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரைடர் கேட்க, நம்ம உள்ள இருந்து புக்கை சட்டை உடைச்சு வெளியே எடுத்துட்டு வர, அப்படின்னா உன்னை திருடன் சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லும்போது, திருடெல்லாம் உள்ள போய் புக்கை எடுத்துட்டு யாருக்கும் தெரியாம காணாம போயிருவான். ஒரு கான்கிரர் கிங் வந்து உள்ள பாட்டு பாடிட்டே போயிட்டு பாட்டு பாடிட்டே வெளியே வருவான்னு சொல்லுவானா. அப்பதான் வேவர் அந்த புக்கை வாங்கிட்டு நீ இந்த இடத்தோடு காணாம போயிரு சொல்ல, ரைடருமே அந்த இடத்தோடு காணாம போயிருவான். அப்பதான் அந்த புக்கெல்லாம் தூக்கிட்டு ஒரு பிரிட்ஜ் கிட்ட வரும்போது, இந்த புக்ல அப்படி என்னதான் இம்பார்ட்டன்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ரைடர் அந்த இடத்துக்கு வந்து ஒரு கிங் வந்து மேப் இல்லாம ஒரு இடத்த ரூல் பண்ண முடியாதுன்னு சொல்லுவானா. அப்படியே மேப்ல வந்து மக்கெடோனியா அப்படிங்கிற பிளேஸ் எங்க இருக்குன்னு சொல்லி ரைடர் கேட்பான். ஆக்சுவலி ரைடர் சொல்லக்கூடிய பிளேஸ் எல்லாமே வெஸ்ட் யூரோப் சைடு இருக்கும். அந்த பிளேஸ்ல அந்த மேப்ல எங்க இருக்குன்னு சொல்லி வேவர் கிட்ட கேட்டா வந்து, உன்னோட மாஸ்டர் நீ என்கிட்ட எல்லாம் இப்படி பேச முடியாதுன்னு சொல்ல வருவானா. ரைடர் ஒரே ஒரு பார்வை தான் பார்ப்பான். தலைவர் இங்க கப்பு சிப்புன்னு ஆயிருவாரு. இப்போதைக்கு ரைடருக்கு வந்து இவனுக்கு முன்னாடி கிங்கா இருக்கும்போது எந்தெந்த பிளேஸ் எல்லாம் கான்கர் பண்ணானோ அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் வேவர் கிட்டயுமே கேட்க, வேவர் அந்த பிளேஸை காமிப்பானா. தினோண்டு இடத்த தான் கான்கர் பண்ணான்னு அவ்வளவு கஷ்டப்பட்டானா சொல்லி இவன் சிரிச்சுட்டு, இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு சொல்லி கேட்கும்போது மேப்போட அதர் கார்னரை காமிப்பானா. நல்ல நியூஸ், நம்ம இப்போதைக்கு மேப்போட வெஸ்ட் சைடை நோக்கி போக போறோம். ஒரு வழியில இருக்கிற எல்லா இடத்தையுமே நம்ம கான்கர் பண்றோம். அப்பதான் அங்க இருக்கக்கூடிய என்னோட மக்கள் வந்து என்னோட அரைவலை பார்த்து ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடுவாங்கன்னு சொல்லும்போது, ஒரு பைத்தியத்தை எனக்கு செர்வெண்டா தந்துட்டானுங்களே அப்படின்ற மாதிரி தான் வேவரோட ரியாக்ஷனே இருக்கும். அப்பதான் வேவருமே ரைடரை பார்த்து, நான் உன்னை சம்மட் பண்ணதுக்கான ரீசனே நீ மறந்துட்டியா, நம்ம ஹோலி கிரெயில் வார்க்காக தான் இருக்கிறோம்னு சொல்ல, ரைடருமே உன்னோட ஆசை தான் என்னன்னு சொல்லி கேட்கும்போது இவருமே சொல்லதுக்கு தயங்குவானா. இல்ல நீயும் வேலை கான்கர் பண்ணணும்னு ஆசைப்பட்டனா அது கொஞ்சம் சரிபடாது பார்த்துக்க அப்படின்னு ரைடர் சொல்ல, வேலை கான்கர் பண்றது அதெல்லாம் இல்ல, சரி நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு இவருமே இந்த ஹோலி கிரெயில் அவனுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத சொல்ல தொடங்குறான். வந்து அந்த கிளாக் டவர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஃபேராவே ட்ரீட் பண்ண மாட்டேங்காங்க, உங்களுக்கு நான் வந்து யாருன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டு ரைடர் அவனோட மண்டையில வந்து போட்டு, நீ வந்து உன்னோட ரெப்புடேஷனுக்கு என்ன ஆயிருமோ அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்க, இந்த மாதிரியான ஸ்மால் டிஷர் எல்லாம் வச்சுக்கிட்டு என்னோட மாஸ்டர் போய் வெளியே சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவானா. அப்படி நீ எல்லாரும் உன்னை மதிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அந்த ஹோலி கிரெயில் கிட்ட 30 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வளரணும்னு சொல்லி கேளுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துருவானா. அவனுக்குமே கொஞ்சம் கடுப்பாயிரும், அது எப்படி ஒரு செர்வெண்ட் வந்து மாஸ்டர் கிட்ட எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு அவனோட கமெண்ட்ஸில யூஸ் பண்ணலான்னு போவான். இப்ப அந்த கமெண்ட்ஸில வேவர் யூஸ் பண்ணான். அந்த செர்வெண்ட்டை வந்து 3 தடவை தான் கம்பல் பண்ணி ஆர்டருக்கு கட்டுப்பட வைக்க முடியும். அப்படி இருக்கும்போது 3 தடவை கமெண்ட்ஸில யூஸ் பண்ணா அவனுக்கான கண்ட்ரோல் நம்ம இழந்துரும் சொல்லிட்டு வேவரே அவனை கொஞ்சம் காம் டவுன் பண்ணிட்டு, நீ எனக்கு கிரெயில வின் பண்ணி தர வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவானா. எல்லாருக்குமே புரிஞ்சிருது இவன் எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, உனக்கு இப்ப என்னோட பவர் என்னன்னு பாக்கணும், அப்படிதான் நான் இந்த அவனை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி ரைடரோட ட்ரூ நேம் வந்து கிங் இஸ்காண்டர். நம்ம அவன் ரைடர்னே கூப்பிட்டுப்போம். ரைடருமே அவன்கிட்ட இருக்கிற ஸ்வாடை வச்சு ஏதோ ஒன்று சமன் பண்றான். வானத்துல ஒரு ஸ்டோ மாதிரி உருவாக்கி அந்த இடத்துல லைட்னிங் வருது. அந்த லைட்னிங்குள்ள இருந்து 2 புல்லு வச்சு கிங் எல்லாம் போவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வண்டி வரும். கிரெயில் வேணும்னா மத்த ஹீரோஸை கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து சொல்லு, அது வரைக்கும் நான் அந்த மேப்பை வச்சு சந்தோஷமா சுத்திட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி கேட்பானா. வரும் அப்படிலாம் இல்லைங்க சார் அப்படின்ற மாதிரி தலையாட்டிடுவான். நெக்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோ வந்து அவரோட பொண்ணு கூட நட்சல் கண்டுபிடிச்சு விளையாண்டுட்டு இருப்பாரு. அவரோட பொண்ணுமே எங்கேயாவது நட்சல் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ மரத்துக்கு மேல ஒரு நட்சல் இருக்குமா, அதை கண்டுபிடிச்சு அவகிட்ட சொல்ல, இவருக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருமா, நானும் உங்ககிட்ட தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நட்சலை தேடி போயிட்டு இருப்பா. இதுல அவ ஹைட்டுக்கு ஒன்று கீழே கிடக்குமா, அதையுமே கண்டுபிடிச்சிருவா. சமயத்தில் அவருமே 2வது நட்சலை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அவகிட்ட சொல்லும்போது, சமயத்தில் அவன் அதை போய் பார்த்துட்டு, இது நம்ம தேடுற நட்சல் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, இதுவும் ஒரு வகையான நட்சல் தான், இது நம்ம தேடுற நட்சலோட ஃப்ரெண்டு மாதிரி, அதனால இதுவும் கணக்குல வரும் அப்படின்னு சொல்லுவானா. நீ என்ன அப்பமே வச்சு ஏமாத்தி விளையாண்டுட்டு இருக்கேன், நான் இனிமேலும் உங்க கூட விளையாட வர மாட்டேன் அப்படின்னு அவளுமே சொல்ல, இவருமே இங்க அப்பாலஜிஸ் கேட்டுட்டு இருப்பாரா. இது எல்லாத்தையுமே சேபர் மேல இருந்து பார்த்துட்டு தான் இருப்பா. இது சேபரை சமன் பண்ண பிறகு அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆனா சேபர் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பா. அதான் ஐரிஸ் கிட்டயுமே சொல்லிட்டு இருப்பா, என்னோட மாஸ்டர் வந்து அதை விட கூல்றான ஒரு ஆளா இருக்கும் நான் எதிர்பார்க்கறேன், அதுதான் என்னோட மாஸ்டரோட உண்மையான செல்ஃபா இருந்திருந்தா நான் கண்டிப்பா அவரை காயப்படுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாளா. அதெல்லாம் கேட்ட ஐரிஸ் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே, சம்மன் பண்ணும்போது நடந்த விஷயத்த பத்தி என்னமே நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதைத்தான் சேபருமா ஐரிஸ்கிட்ட சொல்லிட்டு இருப்பா, நான் வந்து பாஸ்டல் ஒரு ஆம்பளை மாதிரி பிரிட்டன் பண்ணிக்கிட்டதெல்லாம் உண்மைதான், அதுக்காக நீங்க என்ன சம்மன் பண்ணும்போது பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது, உன்னோட புராண கதை வந்து ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்ல, நான் வந்து ஒரு பொண்ணா இருக்கிறனால என்னோட பவர் வந்து கம்மியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படி இல்லை, அவர் வந்து அப்செட்டா இருக்கிறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது, அவர் உன்னை சுத்தி இருந்த ஆட்களை பத்தி யோசிச்சிருப்பாரு, ஏன்னா உன்னை மாதிரி ஒரு யங் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கிங்கா இருக்கிறதுக்கு புஷ் பண்ணிருக்காங்கல்ல, அதனாலயா கூட இருக்கலாம். இவாளுமே நான் வந்து என்னோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத விட்டுட்டு நான் தான் கிங்கா இருக்கிறதுக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். ஐரிஸ் வந்து என்ன சொல்றாங்க, அதுவும் அவர் அப்செட்டா இருக்கிறது கூட கொஞ்சம் காரணமா கூட இருக்கலாம், அவர் அப்படிதான் இருப்பாருன்னு சொல்லும்போது நான் என்ன டிசிஷன் எடுத்தேன்னு அதுக்கு எதுவுமே சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் அவர் வாங்கிட்ட ஒண்ணுமே சொல்லலன்னு ஐரிஸ் சொல்லும்போது, சேபர் கிரீட்ஸி இவங்க 2 பேரும் எதுலயுமே ஒத்து போகல அப்படின்னாலுமே கூட சேபர் வந்து கிரீட்ஸிகோட இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற டிசிஷனுக்கு மட்டும் அவ ஒத்து போறா. அப்பதான் கிரீட்ஸுக்கு வந்து அவரோட பொண்ணு கூட நடந்து போயிட்டு இருக்கும்போது அவரோட பொண்ணு என்ன கேட்கறாங்க, நீங்க ஜப்பானுக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், ஆனா அது கிரீட்ஸுக்கு பண்ணக்கூடிய ஆன்சர் தான் நமக்கு ஒண்ணுமே புரியல
தெரியல. நான் வந்து 1 or 2 weeks திரும்பி வந்துடுவேன். ஆனா அம்மா தான் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாரா. ஆமா, இதை வந்து என்கிட்ட அம்மா அப்பவுமே சொன்னாங்க. அம்மா வந்து நான் திரும்பி வரலனாலும் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். இப்படி இருக்கும்போது என்னோட அம்மா கூட நான் எப்பவுமே சேர்ந்து இருக்கலாம்னு சொல்லுவாளா. ஆக்சுவலா சின்ன குழந்தை தானே, அதுக்குமே என்ன மாடலேஷன் அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. நமக்கு என்னதுன்னே புரியல. இப்பதான் கிரிச்சுக்கு அவரோட பொண்ணை கீழே இறக்கி விட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், ஈவன் நீ வந்து தனியா இருந்த போதுமே கூட எனக்காக வெயிட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்க அவரோட பொண்ணுமே ஓகேன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ப்ராமிஸ் பண்றாரு, நான் வந்து நீ அப்படி ஃபீல் ஆகுறதுக்குள்ளேயே நான் வீட்டுல இருப்பேன் அப்படின்னு சொல்ல சீன் அங்க கட் பண்ணி புதுசா இன்னொரு கேரக்டர் காமிக்கிறாங்க. சோ இவனோட கையில அந்த கமெண்ட் சீல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவனுமே அந்த ரிச்சுவல் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயத்துல அவன் இருக்கக்கூடிய வீட்டுல என்ன நியூஸ் போயிட்டு இருக்குன்னா, ஏதோ ஒரு சைக்கோ வந்து வீடு புகுந்து ஆட்களை கொண்டுட்டு அவங்க கொலை பண்ணாங்களா, அவங்களோட பிளட்டை வச்சு ஏதோ ஒரு ரிச்சுவலுக்கு உண்டான மாதிரி வரைஞ்சு வச்சுட்டு போயிடுறான். அதை பத்தி தான் நியூஸ்ல போயிட்டு இருக்குமா. அதே சமயத்துல இவன் வந்து ஒரு பக்கெட் ஃபுல்லா பிளட் வச்சிருப்பான். ஏதாவது ஒரு கோழியோட பிளட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சா இவன் தான் அந்த சைக்கோவை அந்த வீட்டுல உள்ள எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு அவங்களோட பிளட் ஒரு பக்கெட் ஃபுல்லா எடுத்து ஒரு ரிச்சுவல் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அந்த வீட்டுல உள்ள ஒரே ஒரு சின்ன பையனை மட்டும் கொலை பண்ணாம அங்க கெட்டி வச்சிருப்பானா. அந்த சின்ன பையன் கிட்டே நீ வந்து டீமனை பிலீவ் பண்றியா தம்பி, நியூஸ்ல எல்லாம் வந்து என்ன டீமன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் வேற அந்த பையனை பயம் காட்டிட்டு இருக்கான். அவனோட வாயில இருந்து கை எல்லாத்தையுமே கெட்டி வச்சிருப்பான். இந்த சைக்கோவோட பேரு வந்து ரினோஸுக்கு. இவனை வந்து நம்ம சைக்கோனே கூப்பிட்டுக்கலாம். இப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க, இந்த சைக்கோ வந்து எல்லாரையுமே போய் கொலை பண்ணக்கூடியவன் தான். ரிச்சுவல் வந்து இப்ப வந்து ரீசெண்டா பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆக்சுவலி அவனுக்கு வந்து அந்த ஹோலி கிரெயில் வார பத்தின ஒரு ஐடியாவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த புக்கை வந்து அவனோட வீட்டுல கண்டுபிடிச்சிருக்கான். இது வந்து ஏதோ டீமனை நம்ம உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய ரிச்சுவல் அப்படின்னு நினைச்சிட்டு இவன் வந்து எல்லா இடத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் சின்ன பையன் கிட்ட டீமன் வந்து அவனை கொலை பண்ண ஒத்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க அவ்வளவுதான் அந்த குழந்தைய பயத்துல அப்படி அலறிட்டு இருக்கும்போது அவனோட கையில இப்ப இருந்து கமெண்ட்ஸிலே அப்பியர் ஆகுது. நான் அப்பவுமே அப்பியர் ஆயிடுன்னு சொல்லியிருப்பேன். அப்பியர் ஆகும்போது அந்த ரிச்சுவலுமே தானா பெர்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குதா. அப்பதான் இவன் சம்மன் பண்ண செர்வெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா கேஸ்டர். இந்த கேஸ்டரை தான் நம்ம ஹீரோ நம்ம கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. அந்த செர்வெண்ட் நீ தான் என்னோட மாஸ்டரா யாருன்னு சொல்லி கேட்கும்போது என்னோட பேர் வந்து ரினோஸ்கே, நான் வந்து பொழுதுபோக்குக்காக மக்களை கொலை பண்ணுவேன், அதுல என்னோட ஃபேவரட் வந்து சின்ன குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லுவானா. கேஸ்டருமே நமக்கான அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சேவ் ஆயிடுச்சு, நான் வந்து உங்களோட ஆசைகளை ஹோலி கிரையில் எடுத்து நிறைவேற்றுறேன் அப்படின்னு இங்க கேஸ்டர் சொல்லிட்டு இருக்கும்போது இவனுமே எனக்கு ஹோலி கிரையில் அப்படா என்னன்னு தெரியல, அதுக்கு பதிலாக இவனை சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். இவனுமே அந்த சின்ன பையன் கிட்ட போகும்போது என்ன சாப்பிட தான் போறானு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த பையனுமே அப்படித்தான் யோசிச்சுட்டு இருப்பான். கிட்ட போன கேஸ்டர் என்ன பண்ணுவானா, அவனோட கட்டு எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டு வந்தாலும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக முடியுமான்னு சொல்லி கேட்க குழந்தையுமே நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் கிட்ட போகும்போது ரினோஸ்கே வந்து கேஸ்டரை பார்த்து என்னதான் நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கத்த வருவானா. கேஸ்டர் தான் கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்றான் அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அந்த குழந்தையுமே டோரை திறந்துட்டு வெளியே போய் பார்க்கும்போது நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அந்த பையன் யோசிக்க மட்டும் தான் செஞ்சிருப்பான். சடனா அந்த பையனை பின்னாடி இருந்து டெண்டகிள்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று இழுத்துட்டு போயிருமா. அந்த பையனை வந்து கொடூரமா கொலை பண்ணிட்டானுங்க. ஆனா கேஸ்டர் வந்து ரினோஸ்கே பார்த்து இதை சொல்லுவான், ஒருத்தவங்க வந்து பயத்துல இருக்கும்போது அவங்களோட மற்ற நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே லூஸ் ஆயிரும். அதே சமயத்துல அவங்களுக்கு வந்து ஒரு ஹோப் கிடைக்கும் போது ஹோப் சடனா இல்லாம போறத பாக்குறதுக்கு உனக்கு எப்படி இருந்துச்சு, நீ என்ஜாய் பண்ணி அப்படின்னு சொல்லி கேஷர் கேட்க இவனுமே கேஷர் மேல பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுவான். எனக்கு வந்து அந்த கிரேல பத்தி ஒரு கவலையுமே இல்ல, இதே மாதிரி வித்தியாசமா நிறைய பேரை கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பான். கேஷருமே உன்னைய மாதிரி ஒரு மாஸ்டர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கேன். நைட்டு கீரையை காமிக்கிறாங்க. கீரை என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கானா, 7th மாஸ்டர் அப்பேர் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லும்போது ஹோலி கிரைல் வார் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு தானே கேஷர் அப்பேர் ஆயிருக்கா அப்படிங்கும்போது இன்னைக்கு தான் ஹோலி கிரைல் வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கீரை அவனோட அசோசியன் கிட்ட என்ன ஆர்டர் பண்றான்னா, நீ வந்து டொக்கியூமியோட மேன்ஷனுக்குள்ள போகணும், அந்த மேன்ஷனுக்குள்ள போற வழியில இருக்கக்கூடிய ட்ராப் எல்லாமே உன்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். ஆனா அசோசியேஷன் வந்து கீரையை பார்த்து நீங்க 2 பேரும் அலைஷன் நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்ல இதுக்கும் கீரை பதில் சொல்லாம நீ வந்து ஆர்ச்சரை சமாளிச்சிட நினைக்கிறேன்னு சொல்லுவானா. அதுக்கு அசோசியன் வந்து ஆர்ச்சர் வந்து கிரேட் 3 நைட்ஸ்ல ஒருத்தன் அவன் வந்து எனக்கு ஈஸியா அப்படின்னு சொல்ல கியூம் இருக்கால அவனை கொண்டு சொல்லி அசோசியனுக்கு ஆர்டர் பண்றான். கீரை சொன்ன மாதிரி அசோசியன் இருக்கால அவனுமே கொஞ்சம் கொஞ்சமா மேன்ஷனுக்குள்ள இன்ஃபிளேட் ஆக ஆரம்பிக்கிறான். அப்பதான் அங்க இருக்கக்கூடிய பேரியர்ஸ் எல்லாத்தையுமே இவங்கிட்ட இருக்கக்கூடிய சிப்பை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிருவானா. அதனாலதான் நம்ம ஹீரோ வந்து அசோசியன் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பாரு போல. டெட்ல ஒரு ஸ்பை ஒர்க்குக்கு வந்து அசோசியன் வந்து பக்காவா இருப்பான். அங்க ஒரு கிறிஸ்டல் மாதிரி இருக்கும், அதை எடுக்கிறதுக்காக அசோசியன் போகும்போது அசோசியன் இருக்கான் அவனோட கையிலேயே வந்து ஒரு ஸ்பியர் இறங்கும். அப்பதான் அங்க இருந்து ஆர்ச்சரோட வாய்ஸ் ஒன்னே மாதிரி ஆட்கள் எல்லாம் யார் இங்க வரதுக்கு அனுமதி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அசோசியன் வந்து கீழே சொன்னதுதான் யோசிச்சுட்டு இருப்பான். அதான் சிம்பிள்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. ஆர்ச்சர் வந்து ஒரே ஷாட்ல அசோசியனை வந்து கில் பண்ணிடுவான். அப்படியே இந்த எபிசோட் வந்து ஒரு பெரிய ட்விஸ்டோட எண்ட் ஆகுது. ஆக்சுவலி நம்ம இதை வந்து எதிர்பார்த்திருக்கே மாட்டோம். டொக்கியோமே கீரை அவங்க 2 பேரும் அலைஸ் தானே நினைச்சிட்டு இருந்தோம். எதுக்காக கீரையை வந்து டொக்கியோமே பிட்ரே பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. வரக்கூடிய எபிசோட்லாம் பார்த்தா தான் தெரியும். ஸோ எப்படி இருந்துச்சு இந்த எபிசோட், அப்படி பிடிச்சதுன்னா ஒரு லைக் கமெண்ட் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க. சரி, பை.